நீங்க 18 சீட் கொடுத்திருக்கிறது மேட்டர் இல்ல. 18க்கு 18 வென்றாங்கன்னா வேற கணக்கு. ஒண்ணு ஆட்சியை பிடிக்கிறதுக்கான உத்தரவாதம் வந்து நின்றும். 2 இவர்களுடைய செல்வாக்கு கூடிடும். அப்ப நம்ம வந்து சிங்கிள் டிஜிட்ல இருந்த கட்சி 5 சீட் வாங்கின கட்சி, அப்ப நம்ம இந்த முறை 7 சீட் வாங்கினாலே போதுங்கிறது இல்ல வெற்றி. 18 சீட் வச்சிருக்கோம், 18 எம்எல்ஏ கன்வெர்ட் பண்றோம். அப்ப அவருடைய கேண்டிடேட் எல்லாருமே எவ்வளவு ஹெவி வெயிட்டா இறக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இறக்கி விட்டு அவங்க வந்து நிறைய செலவழிச்சு கூட இருந்து எதிரணியுடைய கேண்டிடேட்டை கவுண்டர் பண்ணி இந்த மாதிரி நின்னாங்கன்னா அவருடைய கட்சி ஒரு பெரிய உயரம் தொடுவதற்கான ஒரு முக்கியமான வாய்ப்பு. ஏன்னா அவங்க அங்கீகாரம் கிடைச்சிடும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து முக்கியமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. எங்களுக்கு முன்னாடி தோன்றிய கட்சிகள்லாம் பல கட்சிகள் வந்து தங்களுடைய அங்கீகாரத்தை இழந்து நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வாய்ப்பே இல்லாம நிக்கிறாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு சின்னத்தை போட்டிட முடியுமா? நாங்க வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் திருமாவளவர்களுடைய செயல்பாட்டினால. அப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த நிர்பந்தம் இருக்கு, அந்த நெருக்கடி இருக்குது, அவங்களுக்கு அந்த அழுத்தம் வந்து அவர்களுக்குள்ளாகவே இருக்குது. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சமூக நீதி போராளின்னு சொல்லி சொல்லும் போது அவங்க 18 வாங்கியிருக்காங்கன்னா 18க்கு 18 அடிக்கிற இடத்துல கிளம்பும். அப்படி கிளம்புனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய இந்த மேப்ல வந்து அவங்களுடைய பொசிஷனே வேறையா வந்து நிற்கும். அவ 18 10 தான் 10 கேள்வி இல்ல, 18க்கு 18 எம்எல்ஏவா கன்வெர்ட் பண்றான். அந்த இடத்துல முன்னாங்கன்னா அடுத்து அவங்க தான் ராஜா, அவங்க சொல்ல நிற்கும். அடுத்த முறை அவங்க வந்து 25 கேட்பாங்கல்ல.